பயணம் போறதுக்கு இவங்க பயப்படலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூடவே எல்லாருக்கும் இருக்கும். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர், ஆமா 2 பேரோட பேரையும் சொன்னாதான் அது கரெக்ட். 6 பெண்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு விண்வெளி சுற்றுலா போயிருக்கிறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் போன பயணமும் இந்த பயணமும் ஒன்றா அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு டோஷி டாக்ஸ். மறுமுறை ஒரு விண்வெளி பயணமா அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்கும் ஆமாங்க, மறுமுறை 6 பெண்கள் விண்வெளிக்கு சென்று இவ்வளோதாங்க, ஜாலியாக நீங்களும் வாங்க ஸ்பேஸுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான சாதனை படைச்சிருக்காங்க. விண்வெளி பயணம் போகிறதுக்கு இவங்க பயப்படலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூடவே எல்லாருக்கும் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான். இப்போ தானே சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு ஒரு 9 மாதம் அங்கே சிக்கிக்கொண்டு மறுபடியும் வந்தாங்க. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர், ஆமாம் 2 பேரோட பேரையும் சொன்னாதான் அது கரெக்டு. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இது சிக்கிக்கிட்டது அப்படின்னு இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட பணியில் இது மிக சாதாரண ஒரு விஷயம். ஆமாம், ஒவ்வொரு வேலையில் ஒரு ரிஸ்க் இருக்கும் இல்லையா, ஒரு சில விஷயங்கள் இருக்கணும். ஸோ சேஃபாக ஒரு நபரை கூட்டி வருவதும் அங்கே இருப்பதுங்கிறது அவங்களோட பணி. நம்ம அதை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ நம்ம இப்போ அங்கே போக போகிறதில்ல. சுனிதா வில்லியம்ஸ் போன பயணமும் இந்த பயணமும் ஒன்றா அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 6 பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு விண்வெளி சுற்றுலா போயிருக்கிறாங்க. ஒரே நாளில் போயிட்டு, அதாவது ஒரு காலையில் ஒரு பஸ் ஏறி நம்ம சொந்தக்காரங்களை பார்த்துட்டு அதே பஸ்ஸில் மறுபடியும் திரும்பி வருவோம்ல, அதே மாதிரி ஒரே நாளில் ராக்கெட் ஏறி அப்படி அழகாக பயணம் செஞ்சு ஸ்பேஸை வந்து சுற்றி பார்த்துட்டு மறுபடி திரும்பி வந்திருக்காங்க. அமெரிக்கன் நேரம் படி ஏப்ரல் 14ஆம் தேதி 9:30 மணிக்கு 6 பேர் அடங்கிய பெண்கள் குழு, அதாவது ஒரு பாப் பாடகி, அப்புறம் முன்னாள் நாசா ராக்கெட் விஞ்ஞானி, திரைப்பட தயாரிப்பாளர், செய்தியாளர், கூடவே ஜெஃப் பெசோஸ் அவர்களுடைய காதலி, அதாவது பல்வேறு துறையில் பன்முக தன்மை கொண்ட நிறைய பெண்கள், 6 பெண்கள் இதில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயே ஜெஃப் பெசோஸ் அவர்களுடைய காதலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெஃப் பெசோஸ் அவர்களுடைய நிறுவனமான ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் தான் நியூ ஷெப்பர்ட் அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக 6 பெண்களை விண்வெளிக்கு அனுப்பியிருக்கு. இந்த விண்வெளிக்கு பயணம் அப்படின்னு சொன்ன உடனே எதற்காக திடீர்னு என்ன 6 பெண்கள் அனுப்புகிறாங்கன்னா, விண்வெளி சுற்றுலாவை நம்ம வந்து ஊக்குவிக்கணும். அதாவது பெண்கள் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேரியர்ஸ், பவுண்டரிஸ் இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணணும், ட்ரை பண்ணணும், வேலை வாய்ப்புகள் மற்றும் நிறைய விஷயங்களை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பயணம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி 1963 சோவியத் விண்வெளி வீராங்கனையான வேலண்டினா டெரெஸ்கோவா இவங்க தான் வந்து தனியாக விண்வெளிக்கு பயணம் செஞ்சுருக்காங்க. அதற்கு பிறகு முழுமையாக பெண்கள் மட்டுமே தனியாக விண்வெளிக்கு பயணம் செஞ்சது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி நம்மளுடைய அமெரிக்காவில் இருந்து 9:30 மணிக்கு கிளம்பிய ப்ளூ ஆரிஜின் விண்வெளி நிறுவனத்தின் இந்த நியூ ஷெப்பர்ட் ராக்கெட்டில் போன பெண்களின் பயணம் தான். இதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பயணத்தை ஏப்ரல் 14ஆம் தேதி இப்படி 6 பெண்கள் கிளம்ப போகிறாங்க, அவங்க கிளம்பிட்டு சேஃபாக வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் சொல்கிறத தாண்டி நீங்களும் பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இந்த விண்வெளி பயணத்தைன்னு நம்மளுடைய ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்துடைய பேஜ், அஃபிஷியல் பேஜ், ட்விட்டர் பேஜ்லேயும் அவங்களோட அஃபிஷியல் பேஜ்லையும் இதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இந்த குழுவில் பாப் பாடகியான கேட்டி பெரி, செய்தியாளர் கேல் கிங், சிவில் உரிமைகள் வழக்கறிஞர் அமாண்டா நூவன், நாசாவின் முன்னாள் ராக்கெட் விஞ்ஞானி ஆயிஷா போவே, திரைப்பட தயாரிப்பாளரான கெரியன் ஃப்ளின், இவங்களோட இந்த குழுவை வழிநடத்தி சென்றவர், அதாவது இந்த ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் அனுப்பிய நியூ ஷெப்பர்ட் ராக்கெட்டில் இந்த 5 பேரை வழிநடத்தி சென்றவர் ஜெஃப் பெசோஸின் காதலி லாரன்ஸ் சான்சிச். இந்த நியூ ஷெப்பர்ட் 31 இந்த ராக்கெட் எப்படி பயணிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விண்வெளிக்கும் வளிமண்டலத்துக்கும் அப்பால் உள்ள, அதாவது அந்த இடைப்பட்ட ஒரு இடத்துல நிறைய லேயர்ஸ் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதாவது ட்ராப்போஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், அதுக்கப்புறமா எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்ல இந்த வளிமண்டலத்தில் நமக்கு தெரியும் ட்ராப்போஸ்பியர் மற்றும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு நடுவில் இருக்கக்கூடிய லேயர் தான் வந்து ஓசோன் லேயர். மீசோஸ்பியர் மற்றும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த காமன் எல்லைக்கோடு, இந்த கற்பனை எல்லைக்கோடான இந்த காமன் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடம் வரைக்குமான ஒரு டிராவலாகத்தான் இது பார்க்கப்படுது. அப்போது இது சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் சென்றதற்கும் இவங்க சென்றதும் ஒன்றா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இல்லை, அது வேறு இது வேறு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி போயிட்டு புளியம்பட்டி வர மாதிரி, அதாவது இது விண்வெளி டேர்ம்ஸில் சொல்லணும்னா ஒரு பொள்ளாச்சி போயிட்டு புளியம்பட்டிக்கு வந்துட்டு நம்ம போகக்கூடிய ஒரு ட்ராவல், அதாவது எஸ் 1 டேல நம்மளால் போயிட்டு வர முடியுதுன்னு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இந்த நியூ ஷெப்பர்ட் 31 பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது தானியங்கி, அதாவது ஆட்டோமேட்டிக்காக இது பயணம் செய்கிறது, மனிதர்கள் இயக்குவது அல்ல. நீங்கள் போய் ஏறி உட்காந்து அது பாட்டுக்கு தன்னை இயக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் படி எந்த லெவல் வரைக்கும் போகணுமோ, அதாவது கடல் மட்டத்திலேருந்து 100 கிலோமீட்டருக்கு வரைக்குமான ஒரு ட்ராவல் தான் இது. ஒரு 11 நிமிடங்களே இருக்கக்கூடிய ஒரு ட்ராவல். நீங்கள் அந்த விண்வெளியில் அந்த காமன் லைன்
லைன், அந்த கற்பனை எல்லைக்கோடான காமன் லைனுக்கு நீங்க போனதுக்கு அப்புறமா, இதுல வந்து இந்த புவியீர்ப்பு விசை இருக்கு இல்லையா? அதற்கு எதிராக நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். ஸோ நீங்க அங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது எடையின்மை, நம்ம வந்து டோட்டலா ரொம்ப லைட்டா, அதாவது விசை தட்டு போலே இருந்த என்னை பறக்கும் தட்டாக பறந்திட செய்தாய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அங்க போனோம்னா ரொம்ப லைட்டா, உங்களோட வெயிட் எல்லாம் இல்லாத அளவுக்கு ரொம்ப மென்மையாக நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய இந்த எக்ஸைட்டிங், த்ரில்லிங் மொமெண்ட்ட கொடுப்பதற்காகவே இந்த விண்வெளி சுற்றுலா பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஸோ காமன் லைன் வரைக்கும் இந்த 6 பெண்கள் போயிட்டு வந்திருக்கிறாங்க. நமக்கு ஃப்ளைட்ல பறக்கும் போதே எவ்வளோ அழகா இருக்கும் பூமியை பார்க்கறதுக்கு. அதாவது நம்ம மேலே உயர பறக்கும் பொழுதே வீடுகள்லாம் சின்ன சின்னதா, ஓ நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ரோடு இப்படி இருக்குமா, கடல் இப்படி இருக்குமா அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ளைட்டில் ஏறி விண்டோ சீட்டுக்கு நம்ம எதுக்கு ஆசைப்படுறோம்னு கேட்டிங்கன்னா, அப்படியே உலகமே குட்டி குட்டியாக தெரியும் பொழுது அதை ஃபோட்டோ எடுக்கும் போது, நம்ம உயர உயர பறக்கும் போது நமக்குள்ள ஒரு த்ரில் அனுபவம் வரும் இல்லையா? அந்த மாதிரி பூமிக்கும் அந்த விண்வெளிக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த பூமி எப்படிப்பட்ட ஒரு காட்சியாக தெரியும். இது கிட்டத்தட்ட ஒரு அற்புத காட்சியாக இருக்கும்ல. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நிறைய ஃபன் ரைட்ஸ், த்ரில் ரைட்ஸ், அட்வென்ச்சரஸ் ரைட்ஸ் எல்லாம் எதுக்கு போகிறோம். அதாவது நம்மளுடைய மட்டத்திலிருந்து உயர சென்று பார்க்கும் பொழுது அது தரக்கூடிய ஒரு உணர்வு, அது பயமா, கிளர்ச்சியா, சந்தோஷமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அப்படி இந்த உலகத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம உயர சென்று பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு பறவை போல மேலே 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 பறந்து பார்த்தா என்ன ஒரு உணர்வு இருக்குமோ அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு விண்வெளி சுற்றுலா பயணம் தான் இந்த 6 பெண்களும் சென்று வந்தது. அமெரிக்காவுடைய மேற்கு டெக்சஸ்லேருந்து இந்த ஏவுதளம் ஏவப்பட்டு கிட்டத்தட்ட இது ஏவப்பட்ட டைம், அதாவது 9:30 மணின்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு ஒரு 90 நிமிடங்களுக்கு முன்னாடியிலேருந்தே எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகுறாங்க, இந்த பெண்கள் வந்து எப்படி போர்ட் பண்ணுறாங்க, எப்படி லேண்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வரைக்கும், அதாவது அந்த கார்மன் லைன் வரைக்கும் இவங்களோட ட்ராவல், அந்த 11 நிமிடங்களுக்கான அந்த பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ட்விட்டர் பக்கத்துலையும் அஃபிஷியல் பேஜ்லையும் லைவ் பண்ணப்பட்டிருந்தது. இதுக்காக ஜெஃப் பெசோஸோட காதலி, ஏன்னா அவங்க தான் இந்த குழுவை முன்னிறுத்தி வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிருந்தாங்கல்ல, அவங்க சொன்ன ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து சுற்றுலா பயணம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இதோடைய ஃபர்ஸ்ட், அதாவது ஒரு சொல்லுவாங்க இல்லையா, இதோட முதற்கண் நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களின் மனநிலையை மாற்றுவது, மக்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை போக்குவது, பெண்களை விண்வெளி துறையில் மேற்கொண்டு அவங்க பயம் இல்லாமல் அவங்களோட வேலை வாய்ப்புகளையும் கனவுகளையும் எட்டி பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ எல்லாருமே இது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு அப்படின்னா, அதுவும் எல்லா பெண்களும் சேர்ந்து போகும்பொழுது இது சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், எல்லா பெண்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும். ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் தான் முதல்ல 6 பெண்கள் மட்டும் தனித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டோம். அதில் சக்ஸஸும் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்வெளி சுற்றுலா பயணங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுடைய பயணமும் இதுவும் ஒன்றா அப்படிங்கிற கேள்விக்கு கொஞ்சம் விளக்கமான பதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் சென்றது நம்மளோட இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு தான் அவங்க சென்றாங்க. இது வந்து கடற்மட்டத்திலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் ஒரே நாளில் போயிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதாவது ஒரு 11 நிமிட பயணம் தான், எல்லாமே ஒரு பிளானிங் தான். பட் இது வந்து ஒரு 11 நிமிட பயணம் தான். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் சார்ந்த ஒன்றாகத்தான் இருக்குது. அதாவது காமன் லைன் அப்படின்னு நான் சொன்னேன்ல, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர் அண்ட் தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மீசோ அண்ட் தெர்மோக்கு நடுவில் இருக்கக்கூடிய காமன் லைன் வரைக்கும் பயணிச்சிருக்காங்க. இந்த காமன் லைன் அப்படிங்கிற இந்த கற்பனை எல்லை கோடுனா என்ன? கடல் மட்டத்திலிருந்து ஒரு 48 கிலோமீட்டர் பயணம் செஞ்ச இந்த ஒரு விண்கலம் என்ன பண்ணுன்னா, அதுக்கு மேலே ஒரு கல்லை வீசுவது போல அது அந்த உடலை பிரித்து நம்ம பார்த்துருப்போம் நிறையா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணையை மேல் நோக்கி வீசும். ஸோ அதற்கு மேலே நம்ம வந்து இந்த கார்மன் எல்லைக்கோடு வரைக்கும் ட்ராவல் பண்ணுவோம். அந்த ஒரு நேரம் தான், அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய, அங்கேருந்து பூமியை பார்க்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் இருக்குல்ல, அந்த ஒரு அனுபவம் தான் இந்த ஒரு பயணம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது நிறைய ஆர்வலர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. இந்த காமன் லைன் பற்றி ஒரு கேள்வி டெஃபினட்டாக வரும், எனக்கும் இருந்தது. ஓசோன் பற்றி நம்ம கேள்விப்படுறோம், பட் இந்த காமன் லைனுக்கு மேலே என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் பூமியோட கடல் மட்டத்திலிருந்து 100 கிலோமீட்டர்ல தான் இந்த காமன் லைன், அதாவது கற்பனை எல்லைக்கோடு இருக்குது. இந்த காமன் லைனை நிறைய ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் புவி வளிமண்டலத்துடைய முடிவு மற்றும் விண்வெளியின் தொடக்கம். அதாவது நீங்கள் பூமியிலிருந்து நீங்கள் விண்வெளிக்கு காலடி எடுத்து வச்சிட்டீங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்மன் எல்லைக்கோடை நீங்கள் தாண்டும் பொழுது. அந்த கார்மன் எல்லைக்கோடை தாண்டி கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சுருக்கிறாங்க இந்த 6 பெண்களும்.
இந்த கார்மன் எல்லைக்கோடு அப்படிங்கிற அந்த ஒரு இடம், அதாவது விமானவியல் மற்றும் விண்வெளிக்கான ஒரு வேறுபாடு, அதாவது அதுதான் ஒரு மைய புள்ளிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூமி இங்கே முடியுது, விண்வெளி இங்கே தொடங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரவலாக ஆர்வலர்கள் ஒப்புக்கொண்ட போதிலும் ஃபெடரேஷன் ஏரோநாட்டிக் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஆமாம் இதுதான் கார்மன் லைன் அப்படிங்கிற ஒரு இடத்தை தீர்மானிச்சிருக்கு. சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிகளின்படி இந்த 100 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் பயணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரே நாளில் பிளான் பண்ணப்பட்ட ஒரு 11 நிமிட பயணம், அதாவது நம்ம பூமியிலிருந்து ஒரு 48 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு கல் வீசுவது போல் அதில் இருக்கக்கூடிய ராக்கெட் வீசப்பட்டு நீங்கள் அந்த கார்மன் லைனுக்கு மேலே பயணம் பண்ணி கீழே வந்துட்டீங்கனாலே விண்வெளிக்கு சென்று வந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த அந்தஸ்தை பெறணுமா, அப்போ விண்வெளி சுற்றுலா பயணம் மேற்கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் ப்ளஸ் பெண்கள் சென்று வந்திருக்கிறதுனால பெண்களுக்கான ஒரு உந்து சக்தி, இதையெல்லாம் இந்த பயணம் கொடுப்பதாக ஜெஃப் பெசோஸின் இந்த ப்ளூ ஆரிஜின் நிறுவனமும் கூடவே ஜெஃப் பெசோஸ் அவர்களுடைய காதலி லாரன்ஸ் சான்சஸ் அவர்களும் தெரிவிச்சிருக்காங்க. லாரன்ஸ் சான்சஸ் ஜெஃப் பெசோஸோட காதலின்னு சொல்லிட்டேன், பட் அதற்கு முன்னாடி அவங்களை இப்படி அடையாளப்படுத்துவது மட்டுமல்ல, நிஜமாகவே அவங்களோட சாதனைகளை கொண்டு அடையாளப்படுத்துவது தான் சிறப்பு. அந்த வகையில் எம்மி அவார்ட் பெற்ற ஒரு பத்திரிகையாளர், நியூயார்க் டைம்ஸின் அதிக விற்பனையான படைப்புகளை உருவாக்கியுள்ள எழுத்தாளர், ஜெஃப் பெசோஸ் அவர்களுடைய எர்த் ஃபண்ட் நிறுவனத்துடைய துணைத் தலைவராக பதவியேற்றவர், பன்முகம் கொண்டவர். 3 குழந்தைகளுக்கு தாயான லாரன்ஸ் சான்சஸ் 2016ஆம் ஆண்டு அவருடைய பிளாக் ஆப்ஸ் ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை துவங்கினாங்க. அவங்க வந்து ஒரு லைசன்ஸ்டு பைலட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இது மட்டும் இல்லாமல் நிறைய 2024 கூட சிறந்த விமானி அப்படிங்கிற ஒரு விருதை வாங்கியிருக்கிறாங்க. சிறந்த விமானத்திற்கான தொழில் செய்யக்கூடிய தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு விருதையும் பெற்றிருக்கிறாங்க. ஆயிஷா போவே பஹாமாவை பூர்வீகமாக கொண்டவர். இவர் முன்னாள் நாசா ராக்கெட் விஞ்ஞானி. இவர் தொழில் முனைவோர், கூடவே நம்மளுடைய கணிதவியல், அறிவியல், பொருளாதாரம், நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் அது எல்லாத்துலேயும் எக்ஸலண்ட்டாக விளங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பவர். அமெரிக்காவில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய தனியார் நிறுவனங்களுடைய பட்டியல், அதாவது இங்க் 5000ல் 2 முறை இடம்பெற்ற பொறியியல் நிறுவனமான ஸ்டெம் போர்டு அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக இருப்பவர் நம்மளுடைய ஆயிஷா போவே. இது மட்டும் இல்லாமல் மேலும் 10 லட்சம் மாணவர்களுக்கு தொழில்நுட்பத்தை கற்றுத்தரணும் அப்படிங்கிறதுக்காக லிங்கோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் துவங்கியவர். அமாண்டா இங்குவன் இந்த டீம்ல இருந்த இன்னொரு பெண்மணி. இவங்க ஒரு பயோ ஆஸ்ட்ரோனட். இவங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. ஹார்வர்டின் வான் இயற்பியல் மையம், MIT, நாசா மற்றும் சர்வதேச விண்வெளி மையம்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் பணிபுரிந்த ஒரு நபர். இது இவங்களோட சாதனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, 1981 2011 வரைக்கும் நாசாவுடைய மறு விண்வெளி பயன்பாட்டு திட்டம், அதுல கடைசி விண்வெளி பயண திட்டம் வரைக்கும் பணியாற்றினவங்க. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள், முக்கியமாக பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும் பொழுது அதனால பிழைக்கப்பட்டவங்க, அதாவது விக்டிம்ஸ்களுக்கு குரல் கொடுத்ததுனாலையும் அவங்களுடைய வாழ்வை மாற்றுவதற்காக சமூகத்தில் என்றைக்குமே போராடுபவராக இருந்ததற்காக அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பெண்மணி. 2022 டைம்ஸ் வந்து இவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பெண்மணி அப்படிங்கிற ஒரு அவார்டையும் கொடுத்திருக்கு. அடுத்ததாக கேல் கிங். இவர் சிறந்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு விருதை பெற்றவர். CBS மார்னிங் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியோட கோ-ஹோஸ்ட் மற்றும் ஓப்ரா டெய்லி, ஓப்ரா வின்ஃப்ரே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த ஓப்ரா டெய்லியின் இணை ஆசிரியராக பணிபுரிந்தவர். சிரியஸ் FM அப்படிங்கிற ரேடியோவில் கேல் கிங் இன் த ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் பிரபலமான தொகுப்பாளர். கேட்ரி பெரி, பாப் சிங்கரை நம்ம எல்லாருக்கும் தெரியும். கேபிட்டல் ரெக்கார்ட்ஸ் உடைய செல்லப்பிள்ளை. 115 பில்லியனுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அதிகம் விற்பனை ஆகி கொண்டிருக்கக்கூடிய பாப் பாடகி. ஏப்ரல் 23ஆம் தேதி இவங்க வந்து ஒரு சுற்றுலா பயணம், இசைக்கான சுற்றுலா பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. அவங்க சென்று வந்தால் மறுபடியும் அவங்க டேட்ஸ் கிடச்சி அப்புறமா இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு பதிலாக ஏப்ரல் 14 நம்ம பிளான் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஜெஃப் பெசோஸ் நிறுவனம் அவங்களுக்காக முன்னாடியே பிளான் செய்யப்பட்டது. அப்போ எந்த அளவுக்கு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்னு பார்த்துக்கோங்க. குழந்தைகளோட கல்வி, சுகாதாரம், சமத்துவம், உரிமைகள் அப்படின்ற விஷயங்களை பேசக்கூடிய யூனிசெஃபின் அம்பாசிடராக இருக்கக்கூடிய நபரும் மற்றும் நிறைய நல்ல நோக்கங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு பாப் பாடகியும் ஆவார். கெரியன் ஃபிளின் திரைப்பட தயாரிப்பாளர். கதை சொல்லலுக்கும் கதை சொல்வதற்கான ஆற்றலுக்கும் அதிகமான ஈடுபாடு இருக்கிறதுனால இவர் மிக அழகான திரைப்படங்கள்ல தயாரிச்சிருக்காங்க. திஸ் சேஞ்சஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஒரு ஃபில்ம், அதாவது உமன் எம்பவர்மெண்ட் ஃபில்ம். கூடவே லில்லி அப்படிங்கிற ஒரு படம், அதாவது லில்லி லெட்பெட்டர் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞருடைய ஒரு படம். இந்த படங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பெண்களுக்கான வாழ்வில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே, அந்த கதைக்காகவே சூஸ் பண்ணி திரைப்படம் தயாரிக்கக்கூடிய ஒரு நபர். லாப நோக்கற்ற தன்னார்வ தொண்டில் நிறைய ஈடுபடுத்தி கொண்டு பெண்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டோருக்காகவும் போராடக்கூடிய ஒரு பெண்மணி தான் கெரியன் ஃபிளின்.
இந்த 6 பேரும் சக்ஸஸ்ஃபுல்லா விண்வெளி பயணத்தை முடிச்சுட்டு எப்படி லேண்ட் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. இந்த 6 பேரும் சாஃப்ட் லேண்டிங் அப்படிங்கிற ஒரு முறையில, அதாவது நம்மளுடைய பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள இவங்க நுழைந்த உடனே பாராசூட் மூலமாக இவங்க தரையிறங்கியிருக்காங்க. இந்த விண்வெளி பயணத்துக்காக உபயோகப்படுத்திய ராக்கெட் பூஸ்டர், இந்த ஏவுதளம் இருந்தது இல்லையா, அந்த ஏவுதளத்திலேருந்து 2 மைல்களுக்கு அப்பால தரையிறங்கியிருக்கு. ஸோ ரொம்ப சேஃபா சாஃப்டா அவங்களோட லேண்டிங் நிகழ்ந்திருக்கு. இந்த 6 பெண்களும் விண்வெளிக்கு பயணம் செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட அனுபவங்களை நிறைய இடங்களில் பகிர்ந்துருக்கிறாங்க. டெஃபினெட்லி இது எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். பட் கேட்டி பெரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் விண்வெளிக்கு பயணம் செய்வேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் அதை நம்பியிருப்பேன். ஏன்னா என்னுடைய மனது வந்து ஒரு குழந்தை போன்றது, என்னுடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. குழந்தை வந்து எவ்வளோ அழகாக எல்லா விஷயங்களையும் ட்ராவல் பண்ணும். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டை மரத்து மேலே வைக்கும், இல்லை வந்து ஃப்ளைட்டு மேலே மரத்தை வைக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளோட கற்பனைகள் வந்து பெயிண்ட் பண்ணும்போது அப்பாற்பட்டதாக இருக்கும்ல. அந்த அப்பாற்பட்ட விஷயங்கள் போல தான் என்னோட மனது என்றைக்குமே இருக்குது. ஒரு குழந்தை போல எட்டி பிடிக்க முடியாததை பிடிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டிருக்கிறேன். ஸோ அதனால் நான் விண்வெளிக்கு செல்வேன் என்பது கனவல்ல, இது வந்து ஒரு நிஜமாக்கப்பட்ட ஒரு முன்னாள் கண்ட கனவு அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லா பெண்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்குது. இந்த பயணம் பற்றி கேள்விப்பட்டோன்னா நம்ம எப்போ ஸ்பேஸுக்கு போக போகிறோம் அப்படின்னு கேட்குறவங்க, உயர உயர நம்ம பரப்போம் கண்டிப்பாக. ஸோ நிறைய விஷயங்களை நான் இப்படி இந்த சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும்போது ஆஹா நல்லா இருக்கே, புதுசாக இருக்கே அப்படின்னு தோணுச்சா, ப்ளீஸ் கீப் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைபிங், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் கிரிஞ்ச் கண்டென்ட் இல்லாமல் நல்ல நல்ல விஷயங்களாக கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற ஒரு ஆசையில் ஆரம்பிக்கப்பட்ட சேனல். அதனால் நிஜமாக எனக்கு தெரியும் இந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஐ எம் வெரி மச் ஷுவர். எல்லாருமே எங்கிட்ட நீங்கள் இதை பற்றி வீடியோ போடுங்க, அதை பற்றி வீடியோ போடுங்க, வியூஸ் வரும், லைக்ஸ் சும்மா பீச்சிக்கோ அப்படிலாம் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் திருந்துற பாடல ஏதோ ஒரு வகையில் நம்ம இல்லையும் நம்ம கண்டென்ட்டையும் நிறைய பேருக்கு பிடிக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் டிஃப்ரெண்ட்டாக பல விஷயங்களை யோசித்து சிந்தித்து செயல்பட்டு ஒரு 11 பேர் கொண்ட குழுவும் நானும் சேர்ந்து நிறைய விஷயங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே ஆதரவு தருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.